ஓகே பண்ணிட்டேன். ஐயா வணக்கம். இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னைக்கு வந்திருக்கோம். சென்னையில் வந்து கரும்பு வியாபாரம் வந்து நிறைய வந்து இறங்கியிருக்கு. அப்படியே இருக்குது, எல்லா கரும்பும் அப்படியே இருக்குது. பார்க்கலாம் ஐயா என்ன சொல்கிறாங்க. வியாபாரம் ஒன்றும் இல்லை, மக்கள் போய்கிறது வழி இல்லை. நாட்டில் உடனே வியாபாரிங்க வரதுக்கு பயப்படுறாங்க. அப்போ வியாபாரி நாங்கள் மக்கள் பார்த்து அவங்க பார்த்து கவர்மெண்ட் பார்த்து மாரி விட்டா என்ன போனாங்க வண்டி எடு கரும்பு மஞ்சள் ஊற்று எடு இஞ்சி ஊற்று. அப்போ நாங்கள் விவசாயம் எடுத்துட்டு போய் விற்கிற வேலை தான் மார்க்கெட்டுக்கு வந்தோம். அப்புறம் மார்க்கெட்டுக்கு வர நாங்கள் எந்த வேலையும் இப்போ ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா வியாபாரம் இல்லை அப்படிங்கிறாங்க. வியாபாரமே இல்லை. காலையில் ராத்திரி வந்த வண்டி அப்படின்னு 7 மணி 7 மணி நைட்டு 7 மணி ஆகிடும். கவர்மெண்ட் வந்து இலவசமாக கொடுத்ததுனால இப்போ கரும்பு வந்து வருஷமாக ஒன்று இலவசமாக கொடுப்பாங்க. கரும்பு வந்து ஒரு கரும்பு இலவசமாக கொடுக்குறாங்க. அது கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் 2 கரும்பாகவே இலவசமாக கொடுக்கலாமா கவர்மெண்ட்டு? எதுக்கு அடுத்தவங்களோட இதை பண்ணுறீங்க? மொத்தமாக நீங்கள் வந்து விவசாயிகிட்ட நீங்கள் பேசி நீங்கள் லாட்டாகவே எடுக்கலாம் கவர்மெண்ட் வந்து. அதனால் இப்போ வந்து வியாபாரம் கெட்டு போகும். ஏன்னா நீங்கள் எடுக்கிறீங்கன்னா பொங்கலுக்கு கொடுக்குறீங்கன்னா மஞ்சள் எல்லாமே கொடுங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள். ஏன் ஒரு கரும்பை கொடுத்து வந்து இது பண்ணி விட்றீங்க? ஏன் ஜோடி கொடுங்க, 2 கரும்பு கொடுங்க. இது வருஷம் நடந்துகிட்டு தாங்க இருக்குது. கவர்மெண்ட் வந்து எல்லாமே பொங்கலுக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஐயா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஐயான்னு இல்லை, ஆசாமி வந்து ஆசாமி போவோம். அது அறுவடை பண்ணுறவங்க தான் தெரியும், சரிங்களா? அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும். அது வருஷம் நம்ம சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைங்க. இது வந்து மாட்டு கடையில் வைக்கிறான் ஒரு 2 நாள் வியாபாரம், அதே வியாபாரம் மக்கள் மேலே வியாபாரிக்காரங்க வந்து பணம் சொல்ல முடியாது. விவசாயக்காரர் தான் பாதிப்பாக இருக்குது. அப்போ மாறிக்கிட்டு அது இதை நம்பி தானே விவசாயி 5000 20,000 30,000 கொடுத்து வண்டி வாடகை கொடுத்து ஆள் கூலி கொடுத்து கொண்டாந்து மார்க்கெட்டு விற்கும் தானே எடுத்து வரோம். இது விற்காத அவங்க ஆஃபீஸுக்காரங்க கீழே போட்டு கூட. இப்போ வண்டிக்காரங்கள இப்போ ஒரு நாள் வராங்க, மறுநாள் இறங்கிட்டு விடுங்கிறாங்க. அப்புறம் நாங்கள் இறங்கிட்டு விடாதாங்க வண்டிக்காரங்க வந்து வண்டிக்கிறாங்க. அது அவங்க இறங்கிட்டு அவங்க திரும்பி போய் நம்ம ரோடு எடுத்துக்கிறாங்க. அவங்க மாதிரிலாம் தப்பு இல்லை. அதனால் இலவசம் கொடுக்குறதா இருந்தால் இனிமேல் மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லா கரும்புமே நீங்களே எடுத்து எல்லாருக்குமே 2 கரும்பு, எல்லாருக்கும் 2 கரும்பு இலவசமாக கொடுத்தீங்கன்னா அவங்க வியாபாரம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்களே அந்த கரும்பை கொடுத்துருங்களா? ஏன் போட்டு அவங்க வந்து டோல்கேட்லாம் தாண்டி இவ்வளோ பிரச்சனையை சந்தித்து உட்காந்து ஐயோ கரும்பு விற்கலைன்னு அவங்க ஏங்க புலம்புறாங்க? சொல்லுங்கள். கவர்மெண்ட்டுக்கு நீங்களே எடுத்துருங்க, மஞ்சள் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. விவசாயிக்கு எல்லாம் இவ்வளோ லாஸ் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லை, இது வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சொல்கிறதுனால எதாவது ஆகிட்டு இருக்கு. அவ்வளோ விவசாயிகள் வந்து இன்னைக்கு கரும்புலாம் வந்து அப்படியே இது வந்து வாயால் கடிக்கிற கரும்பு தான், சர்க்கரைக்கு போடுற கரும்பு கிடையாது. இது எல்லாம் வாயால் கடிச்சு போடுற கரும்பு தான். இதுக்காக வந்து விவசாயி வந்து எவ்வளோ லாஸ் ஆகுறாங்க. இது வந்து சர்க்கரைக்கு அனுப்ப முடியாது. செலவு ஓவர் செலவு. இதில் அடுத்து வந்து ஆள் கூலி வந்து ஒரு கட்டு வெளியே தூக்கிட்டு வந்து போட்டாலும் 50 ரூபா கட்டுக்கு கேட்குறாங்க. ஒரு கட்டுக்கு வந்து வாடகை வந்து 60 ரூபா. அப்போ நீங்கள் கொண்டாந்து ஏற்று இறக்குறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே வந்து கீழே ஒரு 10 கட்டு எடுத்து வியாபாரி கீழே இறக்கி போட்டு விற்கக்கூடாதுங்கிறாங்க. வண்டியில் வச்சு விற்க சொல்கிறாங்க. வண்டியில் வச்சு விற்கணும்னா அப்போ வண்டிக்காரங்கள்ட்ட நாங்கள் எடுத்துக்கிறோம். அவங்க வந்து எடுத்து பொறுப்படி என்ன பண்ணுறாங்க, மேலே ஏற்றி எங்கே வெயில்னா தூக்கிட்டு போங்கன்னா எப்படி இதை நான் தொழில் பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விவசாயிக்கு ரொம்ப லாஸு. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உழைக்கிறதுக்கு வழி இல்லாத இருக்குது. என்ன பண்ணுறது? நாங்கள் வந்து ஒரு 10,000 5,000 எடுத்து வந்து ஒரு 10 கட்டு கரும்பு வாங்கி கீழே போடுறோம். அதையும் எடு இல்லைன்னா எம்எம்மெண்ட்டில் வந்து தூக்கிட்டு போய் அடிட்டு கொஞ்சம் கொட்டிடுறோம் கொப்பிலாங்கிறாங்க. எப்படிங்க ஐயா இதெல்லாம் பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது ஐயா. அது வெள்ளை கரும்பாக இருந்தால் சர்க்கரைக்கு விடலாம். இது எல்லாம் வாயால் கடிக்கிற கரும்பு. இது வந்து பன்னி கரும்புன்னு இதான் பேர் இதுக்கு. இது வந்து கருப்பு கரும்புங்கிறது வாயால் கடிக்கிறது தான். வெள்ளை கரும்புலாம் இதில் கிடையாது. சர்க்கரையில் அனுப்ப முடியாது, ஒரு ஜூஸும் போட முடியாது. எல்லாம் மக்கள் வந்து சும்மா ஆசைக்கு கடிக்கிற கரும்பு தான் இது. இதனால வந்து எல்லாமே வந்து என்ன பண்ணால் பாதிப்பு ஏகப்பட்ட பாதிப்பு வருது, நஷ்டம் வருது. இங்கே ஒத்து வைக்க வேணாங்கிறாங்க, இங்கே ஒத்து வைக்க வேணாங்கிறாங்க. அது வந்து என்ன தான் தொழில் செய்ய முடியும்?
விவசாயி வந்து 10 கட்டி எடுத்து விற்கிறான்னு சொல்லி அங்கேருந்து ஒரு 5000 10,000 எடுத்து வந்து அதை இறங்கி கீழே போட்டால் திரும்பி தூக்குங்கிறாங்க. எப்படி தான் இதை நம்ம வியாபாரம் பண்ண முடியும்? என்னமோ ஒன்றுமே பண்ண முடியல. எவ்வளோ லாஸ் ஆகுது இதில். வந்தவங்க வந்து சில பேர் என்ன பண்ணாங்க, கரும்பு வண்டி எடுத்து வந்தவங்களாம் மருந்து ஊற்றி சாலாமா அப்படிங்கிறாங்க. மதுரைக்காரங்க இப்படிலாம் இருக்குது, என்ன பண்ண முடியும்? ஐயா பேசுனதை பார்த்தீங்களா, எல்லாம் கேட்டிருப்பீங்க. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.